ஹாய், எல்லாருக்கும் இந்த விஜயனோட நெஞ்சார்ந்த வணக்கம். இன்றைக்கி நான் ஒரு குட்டி கவிதை சொல்ல போகிறதில்ல, ஒரு குட்டி ஸ்டோரி சொல்ல போகிறேன். அதோட தலைப்பு இன்டர்வியூ. ஒரு பெரிய கம்பெனி, ஒரு எம்என்சி கம்பெனி. அந்த கம்பெனியில் ஒரு 1000 பேர் வேலை பார்க்குறாங்க. அந்த 1000 பேரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு 100 பேர் இருக்காங்க. அந்த 100 பேரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு 20 பேர் இருக்காங்க. அந்த 20 பேரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு 5 பேர் இருக்காங்க. அந்த 5 பேரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரே ஒருத்தர் தான் இருக்கார். அவர் தான் ஒரு இன்டர்வியூ நடத்துகிறாரு. அங்கே ஒரு வேக்கன்சி, ஒரே ஒரு வேக்கன்சி. ஆஃப் ரோலில் உள்ள ஒரு 4 பொண்ணுங்க அந்த ஆன் ரோலுக்காக போகிறாங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க. இன்டர்வியூவில் எப்பவும் போல தான் உங்களோட பேசிக் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு பொண்ணுங்களும் அவங்கள பற்றி சொல்கிறாங்க. அப்பா அம்மா என்ன வேலை பார்க்குறாங்க எல்லாத்தையுமே அவர் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. பட் ஓகே, உங்களுக்கான ரிசல்ட்டு உங்கள் பாஸ்கிட்ட சொல்லுவோம், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். பட்டு அந்த 4 பொண்ணுங்களை 3 பொண்ணுங்க டவுட்டாகவே இருந்துச்சு. இந்த வேலை நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா? ஏன்னா அவங்களுக்கு மற்றவங்களுக்கு இந்த வேலை எப்படின்னு கிடையாது. அந்த பொண்ணுங்களுக்கு இது ஒரு ஃப்யூச்சரு, அவங்களுக்கான கேரியரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு ஃப்யூச்சர் தான் இது. பட் அந்த 3 பொண்ணுங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சு, இந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதுன்னு. ஆனால் அதில் ஒரு பொண்ணு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்துச்சு, இந்த வேலை நமக்கு தான், வேறு யாருக்கும் இல்லை. ஏன் அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த பொண்ணு அவ்வளோ திறமை அந்த பொண்ணுக்குள்ளே இருந்துச்சா? அதான் இல்லை. ஏன்னா அந்த பொண்ணு ஆல்ரெடி அந்த பொண்ணு ஆண்ட்ரோலுக்கு எடுத்துட்டாங்க இந்த வேக்கன்சிக்கு. இங்கே அதி புத்திசாலி யாருன்னா, ஏன் அறிவாளியும் கூட யாருன்னு கேட்டால் அந்த இன்டர்வியூ பண்ணவர். இதில் புத்திசாலி யாருன்னு கேட்டால் ஆல்ரெடி செலக்டான அந்த பொண்ணு, ஆண்ட்ரோலுக்கு ஆல்ரெடி எடுத்துட்ட அந்த பொண்ணு. இதில் அடி முட்டாள் யாருன்னு கேட்டால் அந்த 3 பொண்ணுங்க தான். ஏன்னா இந்த இன்டர்வியூங்கிறது வெறும் கண் துடைப்பு தான். ஆல்ரெடி எடுத்துட்டாங்க அப்படின்னு கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியலை. அப்போ அவங்க தான் அடி முட்டாள், அந்த 3 பொண்ணுங்க தான் அடி முட்டாள். இந்த இன்டர்வியூவில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்னா, எந்த ஒரு ஜாப்பாக இருந்தாலும் சரி, நம்ம எந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறோமோ அந்த ஜாப்பு ரிலேட்டடாக நமக்கு வேலை தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சுக்கிட்டால் போதுமா? கண்டிப்பாக இல்லை. அதுவும் பையனாக இருந்தால் வேலை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் பத்தாது. அங்கே கண்டிப்பாக உனக்கு தெரிஞ்சவங்க அந்த கம்பெனியில் இருக்கணும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க மட்டும் அந்த கம்பெனியில் இருந்தால் பத்தாது, அவங்களுக்கு ஒன்றா தெரியணும். அதான் மெயின். அப்படி இருந்தால் போதும். அப்படி இருந்தால் கண்டிப்பாக வேலைக்கு எடுத்துப்பாங்க. அவனும் வேலை தெரிஞ்சதுனால எங்கே எவ்வளோ என்ன பண்ணணும், எவ்வளோ அமௌண்ட்டு அடிக்கணும், என்ன பண்ணணும் எல்லாமே தெரிஞ்சுப்பான். ஏன்னா அவனுக்கு வேலை தெரியும். இங்கே வேலை தெரிஞ்சவன் தான் வேணும். ஏன்னா அங்கே உள்ள ஆட்களும் அவனுக்கு தெரியும். அவன் மூலமாக தான் உள்ளவும் வரான். அதனால் எல்லாத்தையுமே அடிச்சுட்டு ஆட்டையை போட்டு போயிடுவான். அவன் தான் இந்த கம்பெனிக்கு தேவை. அப்படி தான் கம்பெனி எதிர்பார்க்குது. ஓகே, பையனுக்கு இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் போதும், பொண்ணுக்கு பொண்ணாக இருந்தால் போதும். ஆனால் எல்லாருமே அந்த பொண்ணாக இருந்தால் போதும். ஆனால் அந்த வேக்கன்சிக்கு எல்லாமே பொண்ணுங்களாக இருந்துச்சு இந்த இதில். அங்கே தான் தப்பு பண்ணிட்டாங்க. பொண்ணாக இருந்தால் எடுத்துப்பாங்க, அழகாக இருந்தால் போதும் எடுத்துப்பாங்க தான். ஆனால் எல்லாருமே பொண்ணாக இருக்காங்களே அப்ளை பண்ண, அதில் எப்படி செலக்ட் பண்ணுறது? அதுக்கு தான் அங்கே உள்ள ட்விஸ்ட்டு தான். அதுக்கு முன்னாடியே அங்கே தான் ரெக்கமெண்ட் வேலை செய்யுது. அங்கே இப்போ ஒரு இன்டர்வியூக்கு போனால் அங்கே ஸ்கில்லு இருக்காங்கிறத விட அவங்க வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க. உனக்கு இங்கே யாரை தெரியும், உனக்கு உனக்கு வேலை தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. இங்கே கற்றுக் கொடுக்க எங்கிட்ட ஆள் இருக்கு, நாங்கள் கொடுக்குறோம், அவங்க கற்றுக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. இதான் இன்டர்வியூ. பாவம் அந்த 3 பொண்ணுங்க. இப்படி மேலே உள்ளவங்க கேள்வி கேட்கலைன்னா இப்படித்தான் இன்டர்வியூ நடக்கும். பல கம்பெனி எல்லாமே நல்ல கம்பெனி தாங்க. அங்கே உள்ள ஆட்கள் தான் சரியில்லை. வேலையை கற்றுக்கிறோன்னு எண்ணத்தோட வாரான் பாரு, அவனுக்கு கண்டிப்பாக இங்கே வேலையே கிடையாது. ஏன்னா இங்கே
ஒருத்தன் 2 நாளாக வேலையை கற்றுப்பான். எந்த ஒரு புது வேலையாக இருந்தாலும் சரி 2 நாளில் கற்றுப்பான், இல்லை 1 மாதம் கூட ஆகும். ஆனால் வேலையை கற்றுக்கன்னு என்ன இருக்குது, அவன் கற்றுப்பான். ஆனால் அவனுக்கு இங்கே வேலை கிடையாது, வாய்ப்பும் கொடுக்க மாட்டாங்க. வேலை தெரிஞ்சுக்கிட்டு வரான் பாருங்கள், அவனுக்கு எப்படியெல்லாம் வேலை பார்க்கக்கூடாதுங்கிறது நல்லாவே தெரியும். எங்கே எப்படி பணத்தை அடிக்கணுங்கிறது தெரியும். அடிச்சுட்டு போயிடுவான். அவனுக்கு தான் இங்கே ரெக்கமெண்டும் கூட பண்ணுறாங்க. அப்படி தான் போகுது. இதெல்லாம் கேட்கும்போதே கஷ்டமாக இருக்குல்ல. ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ கோபம் வரும், எவ்வளோ கோபம் வரும் நினச்சி பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் இப்படி ஒரு கம்பெனியில் இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்களா? வேலை கிடைக்குதோ இல்லையோ, கண்டிப்பாக இங்கே ஒரு நல்ல அனுபவம் கிடைக்கும். கற்றுக்குங்க. மறுபடியும் சொல்கிறேன், பாவம் அந்த 3 பொண்ணுங்க. இப்படி ஒரு இன்டர்வியூ ஆல்ரெடி நடந்துருச்சுன்னே தெரியாமல் ஒரு இன்டர்வியூ. பாவங்க. இங்கே நானும் நீங்களும் கோவப்பட வேண்டாம். நீங்கள் சிரிச்சுக்கிட்டே கடந்து போங்க, நானும் சிரிச்சுக்கிட்டே கடந்து போகிறேன். தேங்க்யூ.